ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வெட்டி இருக்கு இல்லையா? ஸோ தனி வெட்டி ஃபர்ஸ்ட் மாடல் சம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டாபிக் 1, தனி வெட்டிங்கிறது டாபிக் 1. ஸோ இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மாடல்ஸாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாடல் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PNR/100 I is equal to PNR/100. இதை வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயை வந்து ஐன்னு சொல்லலாம், இல்லாட்டி SI அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் P அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அசல், அதாவது பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட். ஓகேங்களா? Pங்கிறது அசல் மதிப்பை குறிக்கும். Nங்கிறது வந்து ஆண்டுகள். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகள். ஆறுங்கிறது வந்து வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நம்ம மேக்ஸில் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? சிம்பிளான மெத்தடில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இருந்தாலும் ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால வந்து ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகைன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A is equal to P plus I. அதாவது ஏங்கிறது அமௌண்ட்டு, பிங்கிறது பார்த்தீங்கன்னா அசல், ஐங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? P plus I. ஸோ இது வந்து மொத்த தொகைக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நம்ம மேக்ஸில் வந்து ஃபார்முலா படி செய்ய போகிறதில்ல. நம்ம மொத்த தொகையை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபார்முலாவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க மாடல் 1 சம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம மாடல் 1ல் வந்து ஒரு 10 சம்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 10 சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆண்டுகள் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆண்டுகள் கொடுப்பாங்க, இல்லாட்டி மொத்த தொகை வந்து கொஷனில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தனி வெட்டியில் வந்து ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மொத்த தொகை என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். மாடல் 1ல் வந்து இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வெட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வெட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து 1000 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அசல் தொகையை குறிக்கும். அதாவது அங்கிறது அசல் தொகை. 10%ங்கிறது பார்த்தீங்கன்னா வட்டி வீதம். ஓகேங்களா? வட்டி வீதத்துக்கு என்னன்னா 6ன்னு வரும். அதே மாதிரி ஆண்டுகள் வந்து நம்ம எண்ணில் வந்து மென்ஷன் பண்ணுவோம், 2 ஆண்டுகள். ஸோ இது கொடுத்துட்டு நமக்கு வந்து தனி வெட்டி என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி இது ஐன்னு கூட போடலாம், இல்லாட்டி எஸ்ஐன்னு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி நீங்கள் வந்து ஃபார்முலா படி வந்து போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1000, இந்த கொடுத்துருக்க தொகையை வந்து அப்படியே எடுத்து எழுதுவோம் இன்ட்டுல, அதாவது பெருக்கல்ல வந்து எழுதிக்குவோம். 1000 இன்ட்டு 10 இன்ட்டு 2ன்னு எழுதிக்குவோம். ஸோ அதே மாதிரி 1000 இன்ட்டு இங்கே 10/100 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சதவீதத்துல குறிச்சோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மார்க் வந்து சொல்றேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 100க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 100க்கு நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத மேல வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் சதவீதம்னு வந்தாலே கீழே வந்து பை 100 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அப்ப 10/100 இன்ட்டு 2. ஸோ அதுக்கப்புறம் இதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க 100 இருக்கும், இங்க 2 இருக்கும். இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 200ன்னு வரும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி என்னன்னா 200. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு அசல் தொகை, வட்டி தொகை பிளஸ் ஆண்டு எல்லாம் கொடுத்துட்டு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையுமே வந்து பெருக்கல்ல போடுங்க. இந்த சதவீதம் அப்படின்னு வந்தா மட்டும் அது 10/100. ஸோ இங்க என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அதை போயிட்டு பை 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பாருங்க. ராதிகா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 வந்து 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கின்றார்.
2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. ஸோ இதுல வந்து நம்ம 2 இது கண்டுபிடிக்கணும். தனி வட்டி என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும், தொகை என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ தொகைக்கான ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். A is equal to P plus I. ஓகேங்களா? ஸோ தனி வட்டி முதல்ல நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் வந்து மொத்த தொகையை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொடுத்துருக்கத முதல்ல அசல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அசல் வந்து 5000. ஓகேங்களா? இப்போ வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 11%. ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி, இங்க இருக்கு 2 ஆண்டுகள். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் மொத்த தொகை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே தாங்க 5000 இன்ட்டு 11/100 என்ன கேட்டிருக்காங்களோ, சதவீதத்துல என்ன கேட்டிருக்காங்களோ அதை போட்டு பை 100 அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த 0க்கு 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். பேலன்ஸ் உள்ளதை அப்படியே வந்து பெருக்குங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? 100 வரும். ஓகேங்களா? 50 இன்ட்டு 2 வந்து 100 வரும். அப்போ 100 இன்ட்டு 11 பெருக்கணும்னா 1100 அப்படின்னு நமக்கு வந்து தனி வட்டி வந்து கிடைச்சிடும். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து தனி வட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து மொத்த தொகை வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A is equal to B plus I. ஓகேங்களா? A is equal to B plus I. ஸோ இங்க அசல் மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 5000. அந்த 5000 அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் வந்து ஐங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்ச தனி வட்டி. தனி வட்டி என்ன கண்டுபிடிச்சோம்? 1100. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும்னா அவ்வளவுதாங்க, மொத்த தொகை வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டையும் கூட்டணும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. அசல் ரூபாய் 5000 அசல் ரூபாய் 15,000க்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு அசல் என்ன? 15,000. வட்டி வீதம் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஆண்டுங்கிறது வந்து 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை போட்டுக்கோங்க. 15,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 3. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடிச்சோம்னா இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடணும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1500 இன்ட்டு 3. இதை பெருக்கணும்னா நமக்கு வந்து தனி வட்டி வந்து 4500 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின்ல வந்து மொத்த தொகை கேட்டிருக்காங்க. மொத்த தொகைக்கு ஃபார்முலா வந்து A is equal to B plus I. அப்போ இங்க வந்து அசல் தொகை வந்து 15,000 பிளஸ் நம்ம கண்டுபிடிச்ச தனி வட்டி வந்து 4500. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா 19,500 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசல் தொகை வந்து 25,000, நமக்கு வட்டி வீதம் 8%. ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஆண்டுகள். அப்போ 25,000 இன்ட்டு 8/100 இன்ட்டு 3. ஸோ இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். பாக்கி எதையுமே வந்து நம்மளால அடிக்க முடியாது. ஸோ இதை பெருக்கணும்னா 250 இன்ட்டு 3 பெருக்கணும்னா 750 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்டு 8, இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா 6000 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த அடிச்சு போடுறதெல்லாம் வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து தப்பு இல்லாம நீங்க பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th சம் பாருங்க. சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் 6000 வந்து 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் வந்து எவ்வளவு பணத்தை வந்து செலுத்தினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு அசல் தொகை வந்து 6000, வட்டி வீதம் 12%, ஆண்டு வந்து 7 ஆண்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதுல வந்து எவ்வளவு செலுத்தினார் அப்படின்னு கேட்டாலே நமக்கு என்ன மொத்த தொகை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6000 வந்து 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் வந்து எவ்வளவு பணத்தை வந்து செலுத்தினார், கடன் தீரும் அப்படின்னாலே நமக்கு வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம், மொத்த தொகை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால எப்போதுமே கொஸ்டினை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுட்டு அப்புறமா வந்து ஆன்சர் பண்ணுங்க.
அப்போ அசல் வேல்யூ வந்து 6000, வட்டி பர்சன்ட் 12% கொடுத்துருக்காங்க. ஆண்டுகள் வந்து 7 ஆண்டுகள். அப்போ நம்ம வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 6000 × 12/100 × 7. ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். பேலன்ஸ் இந்த 7ஐயும் 60ஐயும் பெருக்கணும்னா 420 அப்படின்னு வரும். இன்ட்டு இந்த 12 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 5040 அப்படின்னு நமக்கு வந்து தனி வட்டி கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். A = B + I மொத்த தொகைக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ B இங்கே அசல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6000 + 5040 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 11040 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 5 சம் வந்து உங்களுக்கு மாடல் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு 10 சம் வந்து நான் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் சம் வந்து கொடுத்துருக்கேன். அதை செஞ்சு பாருங்கள். இதே மாடல் சம் தான். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு